நீர் நல்ல ஆண்டவர். இருளின் அதிகாரத்தினின்று எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவாகிய தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடும் எங்களோடும் பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினார் என்று வேதம் கூறுகிறார். நாம் வாழுகிற உலகம் எப்படிப்பட்ட உலகம்? அழகா வசனத்துல அருமையா சொல்லுது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அழகா சொல்றார். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இருள் நிறைந்த பூமியிலே வாழுகிறோம். இருளின் அதிகாரங்கள் இந்த பூமியில இருந்து கொண்டிருக்கிறது. நான் இது எதுக்கு இதை நான் ரொம்ப டெப்தா சொல்றேன் அப்படின்னு கேட்டா, எனக்கு திருமணம் முடிந்தது 35வது வயதுல தான் எனக்கு திருமணம் முடிந்தது. நான் IMSல மிஷினரியா இருந்திருக்கிறேன். 1994ஆம் வருஷத்திலிருந்து ஊழியத்தின் பாதையில கதீட்ரல் ஸ்கூல்ல நான் படிச்சதுனால கதீட்ரல் ஸ்கூல்ல இதுவரைக்கும் இப்ப 2025 இதுவரைக்கும் அந்த பையங்களுக்கு போய் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். ஆனா பாருங்க, எனக்கு திருமணம் முடிந்த 2வது நாள் ஒரு பயங்கரமான ஒரு டார்க்னஸ் என் வாழ்வை தொட்டது. திருமணம் முடிந்த 2வது நாள் என் மனைவி தாலி வீசிக்கொண்டு டைவர்ஸ் என்று சொன்னாள். ஒரு பிளேடு எடுத்துக்கொண்டு தன்னையே வெட்டி கொள்வாள். செவுத்துல போய் ஓங்கி ஓங்கி முட்டுவாள். நான் படுத்திருக்கிற இடத்துல ஒரே பள்ளியா வரும். ஒரு பள்ளி அடிச்சா இவ கத்திக்கிட்டு சொல்லுவா, என்னை அடிச்சுட்டான்னு சொல்லி. இன்னும் 2-3 பள்ளி வரும். எனக்கு இது புதிராய் இருந்தது. ஒரு சமயம் இந்த உலகத்துல இப்படிலாம் நடக்குமா? ஒரு ஊழிய செய்கிற பிள்ளைகள் நாங்கள், எங்க வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம்? இந்த உலகம் ஒரு இருளுக்குள்ள இருக்கு என்பது ரொம்ப உண்மை. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 143ஆம் சங்கீதம் 3வது வசனத்துல இப்படி சொல்றார், சத்துரு என்னை தொடர்ந்து பிடித்து வெகு காலத்துக்கு மரித்தவர்கள் போல என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். தாவீது யார்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். இந்த மனிதனுக்கு ஏன் இந்த போராட்டம்? மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தார் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். என் அன்புக்குரியவர்களே, பல தேவதாசர்கள், ஒரு எரேமியா தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், அவர்கள் கடந்து போன பாதையெல்லாம் ஒரு இடுக்கமான, ஒரு நெருக்கமான, இருளான பகுதியில்தான் அவர்கள் கடந்து போயிருக்கிறார்கள். ஆதி காலத்து மிஷினரிகளுடைய சரித்திரத்தை பார்த்தீர்களானால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்க்னஸ்ல இருப்பாங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தினின்று விடுதலை ஆக்குகிறார். எதற்கு? தேவ ராஜ்யத்தை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆண்டவர் காண்பிக்கவும், மற்றவர்களுக்கு அந்த தேவ ராஜ்யத்தை காண்பிக்கவும் தான் அந்த காரியத்தை செய்கிறார். என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்ப எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, வீட்டுல கொண்டு போய் விட்டுரு, இதோட முடிஞ்சது, வேண்டாம், வேற ஒரு திருமணம் முடித்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சோதனை வந்தா பயங்கரமா வரும். யோபு பக்தன் சொல்லுகிறார், அவரு இருளான பாதையில தான் கடந்து போயிருக்கிறார். அவருக்கு வந்த நெருக்கம் பாருங்க. கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்ன அந்த மனிதன் போன பாதையெல்லாம், நான் இன்னைக்கு காலையில கடைநல்லூர்ல பாஸ்டிங் பிரேயர் பேசினேன். நான் போகும் வழியை அவர் அறிவார், உபத்திரப்பட்ட பின்பு ஒன்னாக விளங்குவேன் என்று யோபு பக்தன் சொல்லுகிறார். அப்போ உபத்திரவங்கள், பாடுகள் நம் வாழ்க்கையில வருகிறது. இப்ப என் வாழ்க்கையில வந்த உடனே எங்க அப்பா அம்மா சப்போர்ட் பண்றதை விட்டுட்டாங்க. நீ வீட்டுல கொண்டு போய் விட்டுரு, வேண்டாம். பாருங்க, எங்க வீட்டுல எல்லாரும் 6 பேர் அரசாங்கத்துல வேலை பார்க்க, நான் மட்டும்தான் ஊழியத்துல இருக்கிறேன். 6 பேர் நல்ல ஹெல்த்தா இருக்கிறாங்க. இப்ப எனக்கு கண் சரியா தெரியாது. பாருங்க, பைபிளை எடுத்து என்னால வாசிக்கிறதே கஷ்டப்படும். நான் ஒரு டைரியில எழுதி
இந்த வசனத்தை எழுதிட்டு வந்திருக்கிறேன். இரவுல நான் வண்டி ஓட்ட முடியாது, ஒரு தம்பி சப்போர்ட் இல்லாம என்னால ஊழியத்தை செய்ய முடியாது. ஆனா நான் போறது பல இடங்களுக்கு போறதுக்கு ஆண்டவர் இறக்கம் பண்ணி இருக்கிறார். நான் இது எதுக்காக சொல்றேன்னா, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஊழியர் இடத்துல அவளை கஷ்டப்பட்டு கூட்டு போனேன். அந்த ஊழியரை பார்த்தா தலைவரிக்க ஓடுறா, எப்படியாவது நம்ம வாழணுமே. அப்ப இந்த ஊழியர் அவளை பிடிச்சு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். தம்பி, இந்த பிள்ளை ஒரு நல்ல ஒரு கிருபை உள்ள பிள்ளை. இந்த பிள்ளை மேல 2 போராட்டம் இருக்கிறது. ஒன்று சாபம் என்கிற ஒரு இருள், 2வது மந்திரம் என்கிற ஒரு இருள் இருக்கிறது. இந்த உலகத்துல மந்திர கட்டுகள் இருப்பது மாபெரும் உண்மை. அதுக்குதான் என்னாகமம் 23:23 சொல்றாரு. என்ன சொல்றாரு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அப்ப மந்திரவாதம், குறி சொல்லுதல் என்பது மனித வாழ்க்கையில நம்மளை சேதப்படுத்துவதற்கு வருகிறது என்பது உண்மை, அதுல சந்தேகம் இல்லை. இப்ப ஊழியக்காரனை தாக்குமா? அதுவும் தாக்குறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தால் தாக்கதான் செய்யும். யோபு பக்தனை தாக்கி இருக்குத. யோபு பக்தனை குறிச்சு ஆண்டவர் சொல்லும் பொழுது, உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற யோபு. இவ்வளவு பெரிய பரிசுத்தவான், இவ்வளவு பெரிய நீதிமானுக்கு பிசாசு வந்து தாக்குது. இயேசு வந்து தாக்கிச்சா? அதுவும் தாக்கிச்சே. என்ன தாக்கிச்சு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழித்து போட்டார். அப்ப மரணத்துக்கு அதிகாரியான பிசாசு இயேசு மரணத்தை கொடுத்துதான் அவனை அழித்து போட்டார். அப்படின்னா பயங்கரமான போராட்டத்தை இயேசுக்கு மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பிசாசினால் இயேசுவானவர் சோதிக்கப்பட்டார். அப்ப அவருக்கு டெம்டேஷன், அவருக்கு சோதனை வந்தது உண்மை. இப்ப எனக்கும் பாடு வந்துட்டு, இருளின் அதிகாரத்துல நான் இருக்கிறேன். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு என்னை உட்படுத்துகிற பிதாவை ஸ்தோத்தரிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? பரமண்டல ஜெபத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, உம்முடைய ராஜ்யம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல இருக்குல்ல, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் எப்படி செய்யப்படுவது போல பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியில ஏமலமா செயல்படுவதாக. அப்ப தேவ ராஜ்யம் வரணும். தேவ ராஜ்யம் வரணும்னா என்ன செய்யணும்? ஒரு வசனத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா, லூக்கா 11ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது. லூக்கா 11:20. தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. பாருங்க, தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவ ராஜ்யம் உங்களிலே வந்திருக்கிறது. அப்ப தேவ ராஜ்யம் வரணும்னா முதல்ல நமக்குள்ள இருக்கிற பிசாசு போகணும். நீங்க சொல்லலாம், எங்களுக்கு எல்லாம் பிசாசு எல்லாம் இல்லையா, நாங்க ரொம்ப பரிசுத்தவான்கள், எங்கிட்ட பிசாசு வராது. அப்படிலாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. இயேசுவை விட பரிசுத்தவான் யாரும் இருக்கிறார்களா? யோபுவை விட பரிசுத்தவான்கள் இருக்கிறார்களா? ஆண்டவர் சில நேரத்துல அனுமதி கொடுத்தால் அதுவும் வரத்தான் செய்யும் என்பதுல சந்தேகம் இல்லை. நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில மனைவியினுடைய தலையில கை வச்சு அந்த ஊழியர் சொன்னார், இந்த 2 வகையான போராட்டம் இவளை சித்திரவதைப்படுத்துது. ஆண்டவர் எதற்கு வந்தார்? இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்தரிப்பதற்கும் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கவும் வந்தார். இந்த பிள்ளைக்குள்ள தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நீங்க வேத வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, சிலுவையின் உபதேசம் என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையின் உபதேசம் என்பது என்ன? நான் போற இடங்களெல்லாம் அடிக்கடி அந்த ஒரு 6 வசனத்தை சொல்லுவேன். சிலுவையின் உபதேசம் என்பது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்று எண்ணுகிறேன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை பாவமாக்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நீதிமானாய் மாறுவதற்கு அவர் பாவமானார். 1 கொரிந்தியரா 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரா? தப்பு இல்லாம சொல்லணும் இல்ல? எத்தனாவதியா?
2 கொரிந்தியர் 5:21 யாராவது சத்தமா படிங்க பாப்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாருங்க, உங்களுக்கு எனக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்க வேண்டும். பாவ மன்னிப்பாகி மீட்பை கொடுப்பதற்கு அவர் பாவமானார். அவருடைய இரத்தத்தாலே நமக்கு ஒரு மீட்பை கொடுக்க அவர் பாவமாகி முழு இரத்தத்தை கொடுத்து நமக்கு மீட்பை கொடுக்க அவர் பாவமானார். ரோமர் 5:9 இப்படி சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பாகி மீட்பை கொடுத்து விடுகிறது. எப்பேற்பட்ட பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து விடுகிறது. ஏன்? அந்த ரத்தத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது. ஒரு மனிதன் போய் கெஞ்சி கதறும் பொழுது அவனுக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. 40 வருஷம் குடிகாரன் குடியிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். விடுதலை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். அப்போ இயேசு பாவமாகி அவர் ரத்தத்தாலே நமக்கு மீட்பை கொடுக்கிறார். 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கலாத்தியர் 3:13-14 இப்படி சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். கிறிஸ்து சாபமாகி நியாயப்பிரமாணத்துக்கு நீங்களாக நம்மை மீட்டுக் கொண்டு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை புறஜாதியராக நாம் பெரும்படிக்கு அப்படி ஆனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு சாபம் என்கிற முல்லை 17 முள் நிறைந்த கிரீடத்தை அவர் தலையின் மேல் வைத்து அடித்து சாப விமோச்சனத்தை, சாபத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொடுத்து ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்படின்னா மனிதன் மேல இருக்கிற சாபக்கட்டை கர்த்தர் நீக்கி புதிய கிருபையை, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். அப்ப இயேசுவினுடைய சிலுவையினுடைய தலையிலே 17 முள்ளை வைத்தபடினாலே மனிதன் மேல் இருக்கிற சாபக்கட்டிலிருந்து விடுதலை. அடுத்ததாக 2 கொரிந்தியர் 8:9 இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவருடைய தருத்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவனாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தருத்திரரானார். இன்னைக்கு நமக்கு துட்டு கிடைக்குது, நல்ல சோறு கிடைக்குது, இட்லி தோசை புரோட்டா எல்லாம் கிடைக்குது. காரணம் என்ன தெரியுமா? இயேசுவினுடைய தருத்திரம் நம்மை ஆசீர்வதிக்கிறது. அந்த ஐயா சொன்னாங்க, எனக்கு கார் ஓட்ட முடியாம காலு வலிச்சது, எனக்கு நிக்க முடியல அப்படின்னா இப்ப காலை விரிச்சு வச்சு ஓட்டணும்னாங்க. இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு நமக்காக தருத்திரமானார். சிலுவையின் உபதேசம் என்பது நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறது. ஏனோ எபிரேயர் 2:9, எபிரேயர் 2:14, எபிரேயர் 2:15 இந்த 3 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அன்றியும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். அன்னும் அடுத்த 14ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்து மாம்சத்தின் இரத்தத்தை உடையவராக மாறி மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். 15வது வசனம் சொல்லுகிறது, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைத்தனத்துக்கு உள்ளான யாவரை விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அப்ப இயேசு சிலுவையிலே செய்த தியாகம் என்ன? உங்களையும் என்னையும் பலப்படுத்த. ஒரு சமயம் கொடூரமான வியாதியிலே என் பிள்ளைகள் மறிக்க கூடாது. 1 பேதுரு 2:24 வசனம் இப்படி சொல்லுகிறது. அதுல என்ன போட்டிருக்குது? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். என் பிள்ளைகளை நான் குணமாக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும். கொலைசியர் 1:20 இப்படி சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குகிறார். என் அன்புக்குரியவர்களே, அப்படின்னா சிலுவையின் உபதேசம் நமக்கு செய்வதெல்லாம் ஆசீர்வாதம். எப்பேற்பட்ட மந்திர கட்டையும் எப்பேற்பட்ட பிசாசு கட்டையும் அழிப்பதற்கு சிலுவையின் உபதேசம் உங்களுக்கு பிரம்மாண்டமாய் உதவி செய்யும். இந்த ரகசியத்தை அவர் எனக்கு கத்துக் கொடுத்தார். அவர் சொன்னார், உன் மனைவி தலையில கை வைத்து கொண்டு இப்படி ஜெபம் பண்ண, இயேசுவே உங்க கைகள்ல கால்கள்ல ஆணியை வச்சு அடிச்சாங்களே, அதுல இருந்து ரத்தம் கொட்ட கொட்ட வந்தது. அந்த ரத்தம் எபிரேயர் 12:24 வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க பாப்போம். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தத்தின் இடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். அந்த இயேசுவின் ரத்தம் மனிதனுக்கு நன்மை பேசும். வெளிப்படுத்தல் 12:11 இப்படி சொல்லுகிறது, மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படிக்கு தன் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தை அவனை ஜெயித்தார்கள். அப்ப கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்கிறது, ஜெயம் கொடுக்கிறது, சமாதானம் கொடுக்கிறது. இதான் ஆழமான ரகசியம். ஒரு பெரிய மாத்திரை செய்யாதத, ஒரு ஊசி செய்யாதத எளிதா
ஒரு ஜெபத்துல ஜெயிச்சிடலாம். என் மனைவி மெண்டல் மாதிரி கிட்டத்தட்ட 5 வருஷம் மெயின் ரோட்ல முருங்குறிச்சி ரோட்ல போயிருக்கிறா. 5 வருஷம். ஆனா பாருங்க, நான் என்ன பண்ணேன்னா, அவ தலையில கை வச்சு அந்த ஊழியர் சொன்ன வார்த்தை, சிலுவையினுடைய உபதேசத்தை நம்பி 5 வருஷம் ஜெபம் பண்ணேன். 5 வருஷம் ஜெபம் பண்ணும் போது அவன் என்கிட்ட சொல்லுவா, நான் உங்களுக்கு உகந்த மனைவியா நான் இருக்க மாட்டேன், என்னை ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துல விட்டுருங்க, என்னால உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது. மருந்து எடுத்து அடுப்பா, ஒரு முறை எருவு புளியை எடுத்து கலக்கி குடிச்சிட்டா. மரணத்துக்கு அதிகாரி. நம்ம சமாதானத்தை கெடுப்பது பிசாசினுடைய வேலை. நான் என்ன பண்ணேன், அந்த வேத வசனத்தை அவளுக்கு கத்துக் கொடுத்து சிலுவையின் உபதேசத்தை சொல்லி 17 முள்ள வச்சு அடிச்சாங்களா ஆண்டவரே, அந்த ரத்தத்தை தெளியும் 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 சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். 5 ஆண்டுகள் ஜெபம் பண்ணேன். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவளுக்குள்ள இருந்த அந்த மந்திர கட்டு, அந்த சாபக்கட்டை கர்த்தர் உடைத்து போட்டார். இன்னைக்கு என்ன ஒரு அற்புதம் அப்படின்னா, நீங்க என்ன ஊழியம் செய்யறீங்களோ எனக்கு தெரியாது. நாங்க முன்னால முருங்குறிச்சியில இருந்தோம். அப்ப முருங்குறிச்சியில அந்த என் வீட்டம்மா என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு வீடு வீடா போய் வாலிப பிள்ளைகளை கேட்ச் பண்ணிட்டு வருவா. 15 பிள்ளைகள் அந்த மீட்டிங்க்கு வந்துருவாங்க. அந்த வாலிப பிள்ளைகள் தற்கொலை எண்ணம் படைச்ச பிள்ளைகள், கிறிஸ்துவ அறியாத பிரமதத்தை சார்ந்த பிள்ளைகள், கோபாலம் பிள்ளைகள், ஆறுமுகம் பிள்ளைகள், இப்படிப்பட்ட பிள்ளைகளை கூட்டிட்டு வருவா. கூட்டிட்டு வந்து முதல்ல நல்ல பைபிளை கத்து கொடுத்து அவங்கள 4 முறைக்கு மேல பைபிள் படிக்க வச்சிருவா. இன்னைக்கு அந்த பிள்ளைகள் ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நான் யோசிச்சு பாக்குறேன். இப்ப அங்கிருந்து நாங்க இப்ப இங்க முன்னீர்பள்ளம் பக்கத்துல ஒரு வீடு கட்டி இங்க வர வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு, அதனால இங்க வந்துட்டோம். இங்க அவளுக்கு ஊழியம் இல்லாம இருந்தது. 6 மாசமா ஊழியம் இல்லை. அவளுக்கு மனசுக்கு தாங்க முடியல, ஏதாவது செய்யணும். எங்க வீட்டுல ஒரு சின்ன அந்த கொடி இந்த பீக்காங்காய் இப்படி சில கொடிகளை போட்டு கீரெல்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சில வீடுகளுக்கு கடந்து போவா. கொடுத்துட்டு அவங்ககிட்ட பழகிட்டு, உங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்குதா, அந்த பிள்ளைகள்கிட்ட பழகி அந்த பிள்ளைகள் இது பண்றது. இப்ப இந்த தம்பியுடைய மனைவி முத்தமில்ல டீச்சரா இருக்குது. அங்க உள்ள பிள்ளைகள்கிட்ட பேசி இப்படியே சேர்த்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 5 பிள்ளைகளுக்கு மேல எங்க வீட்டுல மீட்டிங் ஒரு மாதமா நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு மெண்டலா இருந்த பிள்ளை, ஒரு மனநிலைமையில போராட்டமா இருந்த பிள்ளை, நான் ஒரு வீடியோ எடுத்து உங்ககிட்ட காட்டுன்னா நீங்களும் ரத்த கண்ணீர் வடிச்சிருவீங்க. அவ்வளவு போராட்டமா இருந்த பிள்ளையை ஆண்டவர் இன்னைக்கு மாற்றி இருக்கிறார். எதுக்கு இதை சொல்றேன்னா, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை சோத்தரிக்கிறேன். நீங்க கூட பல வகையில இருள்ல இருக்கலாம், வியாதி என்கிற இருள்ல இருக்கலாம், குடும்ப போராட்டம் என்கிற இருள்ல இருக்கலாம், பிள்ளைகள் நிமித்தமா திணறி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்குற வல்லமை என்னிடத்திலே உண்டு. சாபம் என்கிற இருள், பாவம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், இன்னும் தருத்திரம் என்கிற இருள், கடனுக்கு மேல கடன், எவ்வளவோ வேலை பார்க்கிறோம், கடனுக்கு மேல கடன், இந்த தருத்திரம் என்கிற இருளில் இருந்து உங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்பது என்ன? தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? ரோமர் 14:17 இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது ஒரு குழப்ப மனது இருக்கார், ஒரு நீதி செய்கிற எண்ணம் வரும், அது சமாதானத்துக்கு ஏதுவான எண்ணமாக வரும், ஒரு பரிசுத்தாவினால் வருகிற சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பார். இந்த தேவ ராஜ்யத்தை தான் நம் அதிகமா நாடணும். மத்தேயு 6:33 வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு தேவ ராஜ்யத்தை யார் தேடுதா? யோசித்து பாருங்க பாப்போம். ஊழியங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, ஏசாயா 52 படிச்சீங்கன்னா, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து என் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். தேவன் நமக்குள்ள இருந்து தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். நான் இப்போ போன வியாழக்கிழமை இந்த 100 நாள் வேலை அங்கங்க மண் வெட்டிட்டு அவங்க சும்மா உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த மக்கள் மத்தியில 7000 பண்ண பக்கத்துல ஒரு அது என்ன பெட்டின்னு ஒரு பெட்டி, மலை பெட்டின்னு நினைக்கிறேன்,
அந்த ஏரியாவுக்கு கடந்து போனோம். அங்க கிட்டத்தட்ட முள்ளுக்காட்டுக்குள்ள ஒரு 60 பெண்கள் உட்கார்ந்துருந்தாங்க, ஒரு 2-3 ஆண்கள் உட்கார்ந்துருந்தாங்க. இந்த மண் வெட்டுவாங்கல்ல 100 நாள் வேலை, அந்த அந்த கவர்மெண்ட் ஸ்கீம், அந்த இடத்துக்கு போனோம். ஒரு போதகர், நான் எல்லாரும் போனோம். நான் அங்க போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா 3 கதைகளை சொல்லுவேன், 3 சாட்சி. ஒன்று சாரால் நவரோஜி, அந்த அம்மாவுடைய சாட்சி. அந்த சாட்சி எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் தெரியுமா? நீங்க போய் உங்க கதையில கவலையை விட்டுட்டு தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி சீயோனுக்கு சொல்லணும், அங்கங்க போய் சுவிசேஷம் சொல்லணும். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன். 3 சம்பவம் சொல்லுவேன். ஒன்று சாரால் நவரோஜி, யாரு அப்படின்னா பாப்பா சங்கர், அவங்க சாட்சியை சொல்லுவேன். அவருக்கு ஒரு பயங்கரமான குடிகாரர், அவருடைய வீட்டுக்காரர் குடிச்சு போட்டு வந்து பொண்டாட்டி பிள்ளையில 3 பிள்ளைகளும் போட்டு அடிப்பாராம். அடிச்ச உடனே ஒரு நாள் இந்த அம்மா யோசனை இருக்குது, எதுக்காக இவன் கூட வாழணும்? 3 பிள்ளைகளையும் தரதரன் எடுத்துட்டு போய் ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு பாடனத்தை கிணத்து பக்கத்துல கொண்டு வந்து பிள்ளைகள் ஒரு பக்கம் தேம்பி தேம்பி அழுது, எம்மா எங்க போறோம்? இந்த இருளான வாழ்க்கையை விட்டுட்டு, அப்பா அடிக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு அப்பாவே இல்லாத இடத்துக்கு போறோம். அந்த அம்மா தாங்க முடியாம சொல்லிச்சு, ஒரு கயிறை வச்சு தான் உடம்போடு பிள்ளைகளை கட்டிச்சு. பிள்ளைகளும் ஒரு பக்கம் அழுது, அந்த அம்மா ஒரு பக்கம் அழுது. கிணத்து விளிம்புல நின்னுக்கிட்டு வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்துட்டு, கடவுள் ஒருத்தர் இருக்காரா, காப்பாத்துகிற கடவுள் ஒருத்தர் இருக்காரா, அப்படி ஒரு காப்பாத்துற கடவுள் அந்த காப்பாத்து பொத்துன்னு கிணத்துல குதிச்சு. குதிக்கும் போது ஒரு கை இந்த அம்மாவை 3 பிள்ளைகளும் தூக்கி வெளியே விட்டதான். என்ன யாரையா காப்பாத்துனது? நீ கடவுள் ஒருத்தர் தான் சொன்னேன். நான் ஒரு மனிதனை இருளின் அதிகாரத்தினன்று அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி ஒரு மனிதனை வாழ வைக்க வந்த கடவுள். நீ பிழைக்கும்படிக்கு நான் என்னை கொடுத்தேன், குமாரனாகிய இயேசுவை ஆண்டவர் கொடுத்தார். 1 யோவான் இல்ல நல்ல வசனம் சொல்லுது, 1 யோவான்ல 4ஆம் அதிகாரம் என்று எண்ணுகிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் 10ஆம் வசனத்தை படிங்களேன். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக அனுப்பினதனால் அன்பு உண்டாயிருக்கிறது. அதுக்கு முந்தின வசனத்தை படிங்கம்மா. ஒரே பேரான குமாரனாலே பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதனால் அன்பு வெளிப்பட்டது. அன்பை வெளிப்படுத்தின தெய்வம். நீங்களும் நானும் சாகக்கூடாது, நீங்களும் நானும் பாதி வயதிலே மரணம் அடையக்கூடாது, மரணத்தின் பிள்ளைகள் சந்தித்து விடக்கூடாது. நல்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட திடீர்னு ஒரு மரணத்தை வாஞ்சிக்கிற அளவுக்கு பிசாசு போராடும். எதுக்காக நான் இருக்கணும்? நல்ல வேலை பார்ப்பாங்க, நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க, அவங்களுக்குள்ளே என்ன வரும்? ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல மரணத்தை வாஞ்சிக்க வைக்கிற பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. பாருங்க, இந்த அம்மாவை ஆண்டவர் தூக்கி காப்பாத்திட்டார், சூப்பரா காப்பாத்திட்டார். உடனே அந்த அம்மா கேட்டது கடவுள்கிட்ட, ஐயா நான் சாகணும்னு நினைச்சேனே, வீட்டுக்கு போனா சாவ விரும்புற மாதிரி ஒரு மனுஷன் இருக்கானே, வீட்டுக்கு போய் பாரு. அவனுடைய அங்கலாய்ப்பை நான் கேட்டேன், இனி அவனை குடிக்க விட மாட்டேன். என்னுடைய பெயர் இயேசு, பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்த கடவுள். என் பேர்லயே ஒரு வல்லம் இருக்குமா, என்னுடைய ரத்தத்துல ஒரு வல்லமை இருக்கிறது, பாவ மன்னிப்பாக்கி மீட்பை கொடுக்கிற வல்லமை. நீ போய் பார். இயேசுவானவருக்கு அந்த அம்மாவை பார்த்து ஒரு மனதுருக்கம். இயேசுவுக்கு ஒரு பெயர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். அவர் அன்பான தேவன். இன்றைக்கு அவர் அன்பாயிருக்க போய்த்தான் இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்பது ஒரு மனிதனை பாவத்திலிருந்து தூக்கி கொண்டே இருக்கிறது, ஒரு மனிதனை வியாதியிலிருந்து தூக்கி கொண்டே இருக்கிறது, வறுமையிலிருந்து தூக்கி கொண்டே இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, பாருங்க, இந்த கதையை நான் அங்க சொல்லுவேன். மக்கள் கண்ணீரோட கேட்பாங்க. நீ எப்படி கேட்டாலும் எனக்கு தெரியாது. மக்கள் கண்ணீரோட கேட்பாங்க, சிலர் கத்திருவாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 68,000 பேருக்கு மேல இந்த 100 நாள் வேலை மக்கள் மத்தியில நான் போயிருக்கிறேன். போன வாரம் கூட போனேன், வியாழக்கிழமை போயிட்டு அங்க கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு காஸ்பல் சொன்னோம். இதுக்கு எங்களுக்கு என்ன செலவாகுன்னா ஒரு செலவு வராது. நாங்க பஸ்ல போவோம் அல்லது யாராவது கார்ல கூட்டு போனா கார்ல போயிடுவோம், ஒரு செலவு கிடையாது. நீட்டா போய் 100 பேருக்கு அற்புதமாய் காஸ்பல் சொல்லுவோம்.
சொல்லி முடிச்ச நாங்க இந்த முறை நாங்க போன இடத்துல நான் பேசி முடிக்கவும் ஒரு அம்மா, ஐயா அந்த எய்த்த வீட்டுல ஒரு பையன் கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டான், 20 வயசு நிறைஞ்ச பையன், எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க. 20 பெண்கள் எங்க கூட வந்துட்டாங்க, கிறிஸ்துவ அறியாத பெண்கள். அந்த வீட்டுக்குள்ள போனா ஒரே விக்கிரக போட்டா இருக்குது. நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கேன், 20 பேரும் கண்ணீர் வடிக்கிறாங்க. இது போன வாரம் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். நான் இது எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் அற்புதம் செய்கிறவர் என்பதை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அதை மக்கள் வாஞ்சிக்கிறார்கள். இதை யார் சொல்லுவா? உங்க கவலையே நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் காப்பாத்தினார், இந்த சம்பவத்தை சொல்லுவேன். அப்புறம் என் வீட்டம்மா சம்பவம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேனே, அந்த சம்பவத்தை சொல்லுவேன். மந்திரக்கட்டுல இருக்கிற மக்களை காப்பாத்த இன்னொன்னு எங்க பாட்டியம்மா சம்பவத்தை சொல்லுவேன். அவ்வளவு தரித்திரத்திலிருந்து ஆண்டவர் தூக்குனாருன்னு சொல்லுவேன். 3 சாட்சி. இது சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு விரும்பினா நீங்க நான் ஜெபம் பண்றேன், ஐயா ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கம்மா. என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய அன்பை புரிந்த ஒவ்வொரு மனிதனும் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அழைக்கப்பட்டவன். என்னைக்குமே நம்ம சுயநலவாதிகளாவே இருந்து வாழக்கூடாது. இந்த உலகத்துல தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். நீங்க போய் பேய் துரத்தணும். எத்தனை பேருக்கு பேய் துரத்த ஆசை இருக்கு? கை வைத்து அலையிலையா சொல்லுங்க பாப்போம். சொல்ல மாட்டிய. ஏன் அப்படின்னா, பேய் உங்களை துரத்திடக்கூடாது. எவ்வளவு விசுவாசம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற விசுவாசத்துக்கு பேய் போவோமா சொல்லுங்க பாப்போம். மார்க் 16:17 போட்டிருக்குது. அதை யாரெல்லாம் நம்புறீங்க? மார்க் 16:17 படிங்க பாப்போம். மார்க் 16:17 அந்த பகுதியை பாருங்க. விசுவாசிப்பர் லாகும் அடையாளங்கள் ஆவன. எல்லாரும் சேர்ந்து படிங்க. என் நாமத்தினாலே நவமான பாஷை சர்ப்பங்களை எடுப்பார்கள், யாதை ஒன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாக. சரி, யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கை வைத்து அலையிலையா சொல்லுங்க. யாருக்கெல்லாம் பேய் துரத்துன்னு ஆசை இருக்கு அலையிலையா சொல்லுங்க. இது கொஞ்சம் திணறும். ஏன் அப்படின்னா, நமக்கு பேயினாலே ஒரு அலர்ஜி. பேய் துரத்தாம தேவராஜ்யம் ஸ்தாபிக்க முடியாது. முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பேயை துரத்தணும். இப்ப நம்ம எல்லாருக்குள்ளயும் கொஞ்சம் கொஞ்சம் பேய் கிடக்கும். கோவ பேய் எனக்கும் கொஞ்சம் கிடக்குது. கவலை பேய், அதுக்கப்புறம் கசப்பு பேய், இருமாப்பு, செத்தாலும் பேசப்படாது, அல்லது அப்படி முகத்தை காட்டிட்டு போயிருவோம். மாமியார் மருமகள் இருந்தா கேட்கவே வேண்டாம். கிறிஸ்தவ குடும்பமும் அப்படித்தான் இருக்குது, கிறிஸ்தவ அறியாத குடும்பமும் அப்படித்தான் இருக்குது. பிள்ளைகள், தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளுக்குள்ளே என்ன வர மாட்டேங்குது? ஒன்னும் இல்ல. பிள்ளைய எதிராளிய பேய் மாதிரி பார்க்க, உன்னை பெற்றதுல இருந்து அப்படின்னு பாக்குறான். ஏன் அப்படின்னா, அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்க அந்த போராட்டத்தை அழிக்க தெரியல. இன்றைக்கு ஆண்டவர் எதற்கு வந்தார்? நீங்க வேத வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. பிசாசின் கிரியைகளை யாராவது படிங்க பாப்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியை அழிக்கணும். அதுக்கு அடுத்த வசனத்தை படிங்க பாப்போம். 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் இருக்கிற ஒரு மனிதன் அவனுக்கு பாவம் செய்ய கர்த்தர் விட மாட்டார். ஒரு நல் மனசாட்சியை கொடுப்பார். நீங்க வேத வசனத்துல, அது எனக்கு எபிரேயர்ல இருக்குது, அது எந்த அதிகாரம் எனக்கு தெரியல. அது எபிரேயர் 9 இருக்கும் அல்லது 10 இருக்கும். அதுல என்ன அப்படின்னா, துர்மனசாட்சி, அந்த நல் மனசாட்சியை கொடுப்பதுக்கு அந்த செத்த கிரியலரை நீங்களாக்குவது அதிக நிச்சயம் அல்லவான்னு வரும். எடுத்தா படிங்க பாப்பா. எபிரேயர், நீங்க எடுத்துருவேல சடார்னு ஏமா சொல்லி படிங்கம்மா. எத்தனை வசனம்? 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்கம்மா. நித்திய ஆவியினாலே தம்மைதாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். உங்க மனசாட்சியை சுத்திகரிக்குமா? இப்ப எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது. அதுல என்ன இருக்கும்னா, அந்த சில துர் மனசாட்சி இருக்கும். நம்ம போய் யார்கிட்ட சொல்லி என்னத்தை யார் திருந்த போறாங்க? நம்ம கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு
நம்மளை செத்தது போல வைத்திருக்கிற அந்த வல்லமைகளை அழிப்பதற்கு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ளே ஒரு நல் மனசாட்சி கொண்டு வந்து வைக்கிறது. இவங்க இருக்கிற எத்தனை பேர் நீங்க கொஞ்சமாவது ஊழியம் செய்யறவங்க கை வச்சு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் ஊழியம் செய்ய ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஊழியம் செய்யாதவங்களை அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். நாங்க ஊழியத்துக்கு சின்ன சப்போர்ட் பண்ணிடுவோம். நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணதுக்கு தான் அந்த நாக்கு. ஏன் அப்படின்னா அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க துடித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் தேவ ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு அவர் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. நீங்க மற்றவங்களுக்கு தேவ ராஜ்யத்தை சொல்ல எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வசனம் இருக்குதா? இருக்குல்ல. எங்க இருக்குது? அப்படி 1 பேதுருல எத்தனை அதிகாரம்? அந்தகாரத்தினன்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக பரிசுத்த சந்ததி, பரிசுத்த ஜாதின்னு சொல்ற. நம்ம அந்தகாரத்துல வைக்கல, ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். நீங்க இந்த புண்ணியங்களை அறிவிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற போராட்டம் அழிஞ்சு போயிடும். ஊராம் பிள்ளைய அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் பழமொழி தெரியுது. எல்லாரும் சொல்லுங்களா, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா. இதுக்கு பைபிள் எதுவும் வசனம் இருக்குதா? யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த போது அவன் சிறையிருப்பு மாறிச்சு. ஆண்டவர் சொன்னாரு, எல்லாரும் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்து சொன்னார், யோபு நண்பர்களை பார்த்து போ, அவன்கிட்ட போய் பலி செலுத்தி ஜோமனு, அவன் ஜெபத்தை அவன் முகத்தை பார்த்து தான் உங்களை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். நீங்கள் விடுகிற கண்ணீரை பார்த்து. நான் நேற்று வெள்ளிக்கிழமையில ஒரு சர்ச்சில் உபாச கூட்டத்துல பேசும்போது நான் சொன்ன திடன் கொள்ளுங்கள்ங்கிற அடிப்படையில பேசினேன். அப்போ ஒரு காரியம் மனசுல, அந்த திமிர்வாதக்காரனுடைய சம்பவத்தை நான் எடுத்து சொல்லும் பொழுது, அந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் சேர்ந்து என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? என்ன செஞ்சாங்க? தூக்கி கொண்டு வந்து ஏசப்பா பாதத்துல வச்சாங்க. ஏசப்பா அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? திடன்கொள். வசனம் தெளிவா இருக்கும். திடன்கொள், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவன் திடம் இல்லாம இருக்கிறான். நான் செத்து போயிருவேன், என் கை வழங்கல, கால் வழங்கல, மரணம் தான் வரும், நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை இப்படியே நான் அழிய வேண்டிதான் அப்படிங்கிற சிந்தனையில இருக்கிறான். இவன் இயேசுக்கு ஆனவர்கிட்ட வர முடியாது. இவனை 4 பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்க? விசுவாசத்தோட தூக்கிட்டு வராங்க. நீங்க தூக்கிட்டு வரணுமா வேண்டாமா? இயேசுவானவர் மேல விசுவாசமா இருக்கவங்கள அலையா சொல்லுங்க பார்ப்போம். நீங்க விசுவாசிக்கலன்னா நீங்க பரலோகத்துக்கே போக முடியாது. அப்படி பைபிள்ல போட்டிருக்குது. எங்க போட்டிருக்குது? பைபிள்ல ரொம்ப முக்கியமான வசனம். கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். யோவான் 3:14-16. யோவான் 3:16 பாராம சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலை இவ்வளவாய் உலகத்தில் வந்தேளா. எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார். அவருடைய அன்பு ஈடு இணையற்ற ஒரு ஒப்பற்ற அன்பு. அந்த அன்பை எண்ணும் பொழுது நம்மளை அறியாமையே கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசை வந்துடும். நான் என்ன பண்ணுவேன்னா, கல்லூரி படிக்கிற காலத்துல ஜான்ஸ் கல்லூரியில படித்தேன். படிக்கிற காலத்துல சில நேரம் வாத்தியார் வரலன்னா அந்த அவரை ஃப்ரீ ஆக்கிடுவாங்க. நேர வீட்டுக்கு போக மாட்டேன். அந்த சைக்கிள் எடுத்துட்டு நேர ஐக்ரௌண்டுக்கு போவேன். அப்படி 93 வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டேன். அப்படி போவேன். ஐக்ரௌண்ட்ல ஆர்த்தோ வார்டு போவேன். அந்த ஆர்த்தோ வார்டு ஃபுல்லா எல்லாருக்கும் போயிடுவேன், எல்லா இடத்துக்கும் போயிடுவேன். போயிட்டு ஒவ்வொருத்தருக்கா கேட்டு 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 ஜோம் பண்ணுவேன். ஏதோ என்னால முடிஞ்சதை நான் செய்யறது உண்டு. அப்புறம் கேன்சர் வார்டுக்கு போவேன். நம்ம போகும்போது அவங்களுக்கு எவ்வளவு ஆசையோட கேட்பாங்க தெரியுமா? ஒரு முறை ஒரு அற்புதம் ஒண்ணு நடந்தது. 2 அற்புதம் ஐக்ரௌண்ட்ல நடந்தது. ஒரு அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு தம்பி உக்கரங்கோட்டையில இருந்த தம்பி, நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சில் உள்ள தம்பி, அவரு மெட்ராஸ்ல வேலை பார்த்தாரு. உக்கரங்கோட்டையில இருக்கிற வரைக்கும் நல்ல பையனா இருந்திருக்காரு. மெட்ராஸுக்கு போனோன்னு கொஞ்சம் வாழு என்ன செஞ்சுட்டு, வாழு முளைச்சிட்டு, நேராயிட்டாயா? கொஞ்சம் வால் முளைச்சிட்டு, வால் முளைச்ச உடனே என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டா, அவரு யோசித்தாரு. வால் முளைச்ச உடனே அவர் என்ன பண்ண, கொஞ்சம் பாவம் பண்ணிப்பார் பொழுது எனக்கு தெரியல. அவருக்கு திடீர்னு பார்த்தா கால் நடக்க முடியாம போச்சு.
கால் எழும்பி நடக்க முடியல. கஷ்டப்பட்டு ட்ரெயின் ஏறி வந்துட்டார். நேரம் ஹைகிரவுண்டுக்கு வந்துட்டார். ஹைகிரவுண்ட் வந்து டாக்டர் பரிசோதிச்சு பார்த்தா என்னன்னு விளங்கல. உடனே என்ன பண்றாங்க, மாவு கட்டு இங்க இருந்து கடைசி வரைக்கும் அருமையான மாவு கட்டு போட்டாங்க. எப்படி இருக்கு பத்தியா டாக்டர், என்னன்னே கண்டுபிடிக்க தெரியல. ஆனா என்ன போட்டாங்க, மாவு கட்டு போட்டாங்க. நடக்க முடியாதவனுக்கு மாவு கட்டு போடணும். நேத்து ஒரு ராமியம்பட்டின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல ஒரு ஆள் வயதானவர், அவரை நான் பார்க்கல. அவர் மகா சொல்லிச்சு, எங்க அப்பா நல்லா கொத்தனார் வேலை பார்த்தாரு, திடீர்னு கை வலிக்குன்னு போனார். உடனே அந்த ஆஸ்பத்திரியில மாவு கட்டு போட்டாங்க. மாவு கட்டு போட்டு ஒரு 5 நாள்ல பயங்கரமா வலி கூடிட்டு, என்னன்னு உடனே வீட்டம்மாவை கூப்பிட்டு அது என்ன கலத்து, உடனே கலத்து, வலி கூடிட்டு கலத்தி பார்த்தா இவ்வளவு பெரிய கட்டி. அது பயங்கர வலியை கொடுத்துட்டு மருத்துவருக்கு கண்டு தெரியாத அளவுக்கு வேகி போராடணும். தெரிஞ்சுக்கோங்க, எடுத்த எடுப்புல மருத்துவர்கிட்ட பார்க்க கூடாது. எடுத்த எடுப்புல எங்க போகணும், வச்சுட்டான் நான் ஆப்பு வச்சுக்கல. எடுத்த எடுப்புல எங்க போனோம்னா தேவ சமூகத்துல போய், எதனால இந்த வியாதி வந்தது கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு போங்க. நீங்க சொல்லலாம் பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை, உண்மைதான் வைத்தியம் தேவைதான். ஆனா அதுக்கு முன்னால விசுவாசம் உள்ள ஜபத்தை நீங்க பண்ணிட்டு கொஞ்சம் சொசமாகலன்னு எங்க போங்க, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, இந்த பையன் புள்ள கெட்டு போட்டாங்க. நாங்க ஹைகிரவுண்ட் ஆஸ்பத்திரிக்கு பல வருஷத்துக்கு முன்னால போய் அந்த தம்பியை பார்த்துட்டு கேட்டவன் சொன்னா என்னன்னே தெரியல. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த பையனுக்கு காலில் பிசாசு போராட்டம் வந்துட்டு, இவன்ட்ட ஏதோ ஒரு பாவ செயல் நிமித்தமா வந்த பாவ வியாதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்துல எனக்கு ஒரு பலன் இல்லாதனால ஒரு ஊழியரை நான் கூப்பிட்டேன். அவர் சொன்னா நான் சாயங்காலம் வாரேன்ட்டார். அந்த ஊழியரும் வந்தார். வந்துட்டு அவர் தலையில, அந்த தம்பி தலையில கை வச்சார். இயேசுவி நாமத்துல காலை விட்டு வெளியோ அப்படின்னார். இது எனக்கு ஒரு ரகசியம். இயேசு நாமத்தை வெளியோனா கால் சுறுசுறுன்னு ஆடிச்சு. பரவாயில்லையே, சூப்பர் மருத்துவமா இருக்குத. ஆடின ஒண்ணு கை எடுத்துட்டார். தம்பி, நீ உக்கரங்கோட்டையில இருக்கிற வரைக்கும் நல்ல பையனா இருந்த, மெட்ராஸுக்கு போனோன்னு யாரும் பார்க்கலன்னு சொல்லி சில பாவத்தை பண்ண, அதுதான் உனக்கு இப்படி ஒரு வியாதியை கொடுத்துட்டு. ஒன்னே ஒண்ணு பண்ணு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். உனக்கு இரக்கம் கிடைக்கிறதுக்கு ஒரே வழி, நீ ரீகரெக்ட் பண்ணி ஜோமன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டார். நல்ல ஊழியக்காரர். நானும் போயிட்டேன். 2 நாள் கழிச்சு அதே பெட்டுக்கு வரேன், ஆள் இல்லை. இந்த பையனுங்க அன்னைக்கே போயிட்டான். ஐயா சோமாயிட்டு காலில் கட்ட வந்துட்டு போயிட்டான். ஒரு ஜெபம் என்ன செய்யுது பாருங்க. இந்த மாதிரி சுவிசேஷத்தை நம்ம சொல்லணுமா வேண்டாமா? இன்னொரு முறை ஹைகிரவுண்ட் ஆஸ்பத்திரி போன டிபி வியாதி உள்ள பிள்ளை, 13 வயசு பிள்ளை, ஜெபம் பண்ண அற்புதம் நடந்துட்டு. அற்புதம் செஞ்சது இயேசு, நமக்கு ஒரு மதிப்பு வந்துருது. அவர் தான் செய்யறாரு, அவர் தான் அசட் எடுத்து போடுறாரு, அவர் தான் பேய் துரத்துறாரு, எல்லாமே அவர் தான் செய்யறாரு. நம்ம கொஞ்சம் ஆண்டவரே வல்லமை அனுப்போம் அப்படின்னா அவர் வல்லமை அனுப்பி அந்த பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சிருந்தார். இந்த காரியத்தெல்லாம் இன்னைக்கு நம்ம செய்யறதை விட்டுட்டு செல்ல நோண்டவும், வீண் கதையை பேசவும், யூடியூப்ல 10 ஊழியக்காரனை பார்த்து நேரு இப்படி இருக்கான் பாரு, இந்த மாதிரி 10 பேரை குறை சொல்றதுனால தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுமா அல்லது நிந்திக்கப்படுமா? நீங்க தான் சொல்லணும். தேவன் தம்முடைய விரல்களினாலே பிசாசுகளை துரத்தி தேவ ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். இன்னைக்கு பிசாசு கொண்டு வந்த வியாதி, பிசாசு கொண்டு வந்த பாவம், பிசாசு கொண்டு வந்த தரித்திரத்தை அழிக்க இயேசு சிலுவையில செய்த தியாகத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டிய நீங்களும் நானும் அந்த உபதேசத்தை குறித்து அறிவில்லாமல் நாம் போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் மனவேதனையோடு சொல்லுகிறார், என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, என் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாயா என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஆசையோடு அழைக்கிறார். என் அன்புக்குரியவர்களை அதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு தேவன் கொடுப்பதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். நீங்க வேத வசனத்துல 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யாராவது படிங்க பார்ப்போம். 1 யோவான் 2:8. புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால்
இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. மெய்யான ஒளி உங்களுக்குள்ள பிரகாசிக்கணும். அவர் புதிய கற்பனை எழுதிவிட்டார், பழைய கற்பனை அல்ல. புதிய கற்பனை என்பது என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. பிறனை நம்ம ரொம்ப நேசிக்கணும். இல்ல மகிமையின் அறிவாகிய ஒளி உங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க பண்ணுகிறார்னு சொல்லி ஒரு வசனம் உண்டு. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் மகிமையின் அறிவாகிய ஒளியை உங்கள் இருதயங்களில் பிரகாசிக்க பண்ணுகிறார். உங்க இருதயம் பிரகாசிக்கணும், கர்த்தருக்குள்ள பிரகாசிக்கணும். உலக கவலையால கசப்பால நிரம்ப கூடாது. உங்க இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ணணும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? தேவ ராஜ்யத்தை குறித்த சிந்தை. நான் பிரசங்கத்துல எழுதி வச்ச வசனத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கறது என்ன தெரியுமா? என் காரியமா யார் போவார்? அப்ப நான் மிஷினரியா போகணுமா? அப்படிலாம் நீங்க மிஷினரியெல்லாம் போவான்டா. யார் போவார்? இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பிசாசு உள்ள மனிதர்களால் இந்த பூமி நிறைந்து விட்டது. காரிருள் ஜனங்களை மூடிட்டு எங்கு திரும்பினாலும் உலக தலைவர்கள் சொல்றாங்க. அந்த அமெரிக்க ஜனாதிபதி சொல்றார், நாங்க வைத்திருக்கிற அணுகுண்டு 5000க்கு மேற்பட்ட அணுகுண்டை வச்சிருக்கிறோம். இந்த அணுகுண்டை வச்சு 33 முறை பூமி அடிக்கலாம். ரஷ்ய அதிபர் சொல்றாரு, நாங்களும் 5000க்கு மேற்பட்ட அணுகுண்டை வச்சிருக்கிறோம். அமெரிக்க அணுகுண்டு சோதனை நடத்தினா நாங்க அதுக்கு பின்னால நாங்களும் நடத்துவோம். பாகிஸ்தான்காரன் சொல்றான், அணுகுண்டு சோதனை, அணுகுண்டு நாங்களும் பரிசோதிக்க போகிறோம். எங்கு பார்த்தாலும் மனிதனை கொல்வதற்கு தேவையான யுத்திகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னாரு, ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பும். இந்த சூழ்நிலை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, நம்முடைய ராஜ்யத்துக்கு மக்கள் வருவதற்கு இந்த உலக தலைவர்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற அசுத்தாவிகளை அழியும். குடும்ப உறவுகளை பாதிக்கிற அந்த அசுத்தாவிகளை அழியும். மக்களை பாருங்க, இன்னைக்கு தரித்திரத்துல தூக்கி வச்சிருக்குது. ரஷ்ய உக்ரைன் போர், நீங்க உக்ரைன்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க நீ யோசித்து பாருங்க. பாலஸ்தீன இஸ்ரவேல் போர், ஹமாஸ் அந்த தீவிரவாதிகளால இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. ஒரு டார்க்னஸ், ஒரு நிமிஷத்துல தேசம் இருளுக்குள்ள போகுது. இன்னைக்கு நீங்களும் நானும் வாழுகிற இந்தியாவுல இன்னைக்கு நம்ம சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கிறோம். இப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரே, இந்த உலகம் இருளுக்குள்ள நோக்கி போயிட்டு இருக்குது. இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் சொல்லுது, எழும்பி சொல்லுங்க பிரகாசி. யார பிரகாசிக்கணும்? நீங்க தான் பிரகாசிக்கணும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி ஏற்கனவே வந்துட்டு. ஏன் அப்படின்னு கேட்டா அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருப்போர் மீது வெளிச்சம் உதித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி மகிழ்ச்சியை பெருக பண்ணினார். பாருங்க, ஆண்டவர் மகிழ்ச்சியை பெருக பண்ணதுக்கு வந்தார். தேவதூதன் அனுப்பி சொன்னார், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு எனும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சந்தோஷத்தை இழந்து தவிக்கிற, தற்கொலையினுடைய எண்ணத்தில் இருக்கிற, பாவத்தில் வாழுகிற ஜனங்களுக்காக நீங்களும் நானும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஜெபிப்பதற்கு இடம் கொடுப்போமா? தேவ ராஜ்யம் அவர்களுக்குள்ள வருவதற்கு நம்ம எந்த அளவுக்கு கண்ணீர் வடிக்க போகிறோம்? நீங்க எழுந்து புறப்பட்டு போங்க நான் சொல்லல. ஆனால் திறப்பில் நிற்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒரு காலத்துல நல்ல செபிக்கிறவங்க இருந்தாங்க. நான் 4 மணி வரைக்கும் முழுவதும் நடக்கும். நீங்க போயிருக்கீங்களா? 4 மணி வரைக்கும் முழுவதும் நடக்க போயிருக்கீங்களா? போனவங்க கொஞ்சம் கை வைத்துங்க பார்ப்போம். ஆமா, இப்ப உங்க சர்ச்சில் 4 மணி வரைக்கும் நடத்தினா நீங்க போவீங்களா? நான் போவேன்னா போக மாட்டோம். அப்படின்னு மணி பார்த்துருவோம். ஏப்பா 11 மணி அது எப்படி வீட்டுக்கு போவ? அன்னைக்கு வீட்டுக்கு தான் போகணும், கரெக்டா தான் போகணும். அன்னைக்கு நகை திருடனும் இல்லை, நல்லாதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஜெபத்தெல்லாம் குறைச்சி உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இப்பவும் நடக்குது. நான் சங்கரன் கோயில் சர்ச்சில் 4 மணி வரைக்கும் நடக்கு. நான் 4 மணி வரைக்கும் நடத்தினேன்.
குன்னத்தூர்ல 4 மணி வரைக்கும் நடக்குது. அப்புறம் பாருங்க இப்படி ஒரு ரஸ்தா அப்படிங்கிற பகுதியில 4 மணி வரைக்கும் நடந்தது. இப்படி பல இடங்கள்ல இன்னைக்கு 4 மணி வரைக்கும் நடக்குது. ஏன் அப்படின்னா இந்த காலம் கொடூரமான காலம். உங்க வாழ்க்கையில தனி ஜெபம் எப்படி இருக்கிறது? உங்க வேத தியானம் எப்படி இருக்குது? கடமைக்காக ஏதோ ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு தூக்கி ஓரமா தூக்கி வச்சிருந்தீங்களா? தேவ ராஜ்யத்தை உங்க மூலமா எப்படி ஸ்தாபிக்க முடியும்? இன்னைக்கு ஒரு காலத்தில் இருந்த பக்தி உள்ள மக்களை அப்படியே இல்லாத அளவுக்கு பிசாசு குறைத்து கொண்டே இருக்கிறார். அதான் எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரிலே குறை உண்டு, நீ எந்த நிலைமையில் விழுந்தாய் என்பதை பார்த்து ஆதியில் கொண்டிருந்த கிரியை செய்யாவிடின் விளக்கு தண்டை உன்னிலிருந்து எடுத்து போடுவேன். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததி தேவ ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டுமானால் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி, ஆண்டவரே இன்னைக்கு பிசாசின் ராஜ்யம் என் குடும்பத்துல வரக்கூடாது, இன்னைக்கு பிசாசின் ராஜ்யம் எங்க மாநிலத்துக்குள்ள வரக்கூடாது. ஒரு சினிமா நடிகர் 41 பேர் சாகிறதுக்கு காரணமா இருந்துட்டார். இவ்வளவு மரணம் கெட்டு பாருங்க. ஒரு மனிதனை பார்க்க போய் 41 பேரை பிசாசு கொண்டு போட்டு, எத்தனை பேர் ஒரு பிரதமர், ஒரு இஸ்ரேல் பிரதமர், எத்தனையோ பேர் இந்த தீவிரவாதிகள், எத்தனையோ பேருக்கு மரணத்தை கட்ட கொடுக்கிறதுக்கு அவங்க தன்னுடைய வேலையை செஞ்சுட்டாங்க. பிசாசு கங்கணம் கட்டி அலைகிறான். பைபிள போட்டிருக்கு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன போட்டிருக்குது? உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கட்சிக்கிற சிங்கம் போல சுத்தி திரிகிறான். எவனை விழுங்கலாம், யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம். யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருட கொல்ல அழிக்க வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகள் ஜீவன் உண்டாக இந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் கெஞ்சி கெஞ்சி ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைய திருடிடக்கூடாது. நல்ல பிள்ளைகளை கூட பிசாசு திருடிடும். ஒரு லவ் கொடுத்துடக்கூடாது, ஒரு இச்சையை கொடுத்துடக்கூடாது, கண்களின் இச்சையை கொடுத்துடக்கூடாது, மாம்சத்துல இச்சையை கொடுத்துடக்கூடாது, ஒரு பெருமையை கொடுத்துடக்கூடாது. இப்படிலாம் கொடுத்து பிள்ளைகள் அழிந்து போக கூடாது. உங்க கண்ணுல கண்ணீர் வடியல் அப்படின்னா நீங்க தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியாது. முதல்ல உங்க வீட்டுக்குள்ள தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிங்க. உங்க கணவருக்குள்ள தேவ ராஜ்யம் வருவதற்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்குள்ள வருவதற்கு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள வருவதற்கு ஜெபம் பண்ணுங்க. தேவ ராஜ்யம் என்பது என்ன? நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் வருகிற சந்தோஷம். தேவ ராஜ்யத்தை தேடுங்க, நீதியை தேடுங்க. காலையில எழும்புங்க. எத்தனை மணிக்கு எழும்பலாம்? நீங்க சொல்லுங்க பாப்போம். காலையில எத்தனை மணிக்கு எழும்பலாம்? 4 மணிக்கு எழும்பலாம். 4 மணிக்கு எழும்பலாம் சொல்றவங்க கை வச்சு அல்லையா சொல்லுங்க. கொஞ்சம் கை உயராது. ஏன் அப்படின்னா 4 மணிங்கிறது ரொம்ப கஷ்டமான டைம் இல்லையா? நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஒரு தம்பி, அவன் பேரு இம்மானுவேல். அவனுக்கு மே மாசம் பிபிஎஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல நடத்திருப்பான். திடீர்னு சாப்பிட்டான், சாப்பாடு உள்ள போகல, தண்ணியை குடிச்சு குடிச்சு உள்ள இறக்கணும். என்னன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா உணவு குழாயில கேன்சர் வந்துட்டு. இப்ப திருவனந்தபுரம் ஆஸ்பத்திரியில இருக்கிறான். உணவு குழாய் அப்படி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு செயற்கையா ஒரு உணவு குழாய் வச்சிருக்குது. எலும்பும் தோலுமா இருக்கிறான். உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, எனக்கு தெரிய மாட்டேங்குது. பைபிள்ல வசனம் சொல்லுது, சங்கீதம் 91ல பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இரவில் உண்டாகும் பயங்கரம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய். நினைச்சாலும் நினைக்காட்டாலும் ஒவ்வொரு நாளும் இது உங்களை சேதப்படுத்த வரும். எதுக்காக ஜெபம் பண்ணணும்? அன்பி சந்தி மத்தியான நேரத்துல ஏன் ஜெபம் பண்ணணும்னா, இந்த பிசாசின் ராஜ்யம் நமக்குள்ளே வரக்கூடாது. இருளின் வல்லமைகள் மேற்கொள்ளக்கூடாது. அவைகளை ஜெயிப்பதற்கு தேவனோடு இருக்கிற ஐக்கியம், அவர் ஒருவர் தான் ஜெயித்தார். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் பிரசங்கத்தை முடிச்சிருந்தேன். வெளிப்படுத்தின விசேஷம் என்னமோ தெரியல, உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். ஆமேன்னு போடுங்க பாப்போம். ஆமா, இல்லைன்னா நான் ஏன் இப்படி பேசுதான்? நான் பிரசங்கமே ப்ரிப்பேர் பண்ணல. நான் என்ன குறிச்சு எனக்கு தான் தெரியும். நான் என்ன நிலைமையில வந்தேன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். அதுல அவரோடு இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, எத்தனை வசனம் தெரியலையே. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல வரும் நினைக்கிறேன். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம்.
யாராவது படிங்க பாப்போம். அவரோடே இருக்கிறவர்கள் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். அவர் கூட நம்ம இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. என் அன்புக்குரியவர்களே, ஜெயத்தை கொடுக்கிற தேவன். 1 கொரிந்தியர் 15:57 உங்களுக்கு தெரிஞ்ச வசனம், சொல்லுங்க பாப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா அவர் ஒருத்தர் தான் ஜெயித்தவர். உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். யோவான் 16:33 உங்களுக்கு தெரிஞ்ச வசனம், சொல்லுங்க பாப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் சொல்றார், நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன். உனக்குள்ள இருந்து, நமக்குள்ள இருந்து ஜெயிப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். தேவனுடைய காரியங்கள், பிசாசை ஜெயித்தாலும் தேவ ராஜ்யம் நமக்குள்ள வர முடியும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என்னுடைய ராஜ்யத்துக்காக தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போறோம். உங்க சரீர சுகத்துக்காக ஜெபிக்க போறோம். எல்லாருக்கும் கிட்னி, ஹார்ட் எல்லாம் நார்மலா ஒர்க் ஆகணும். எதுலயும் பேய் கை வைக்க கூடாது. பிசாசினுடைய கோளாறுகள் மனதுல, சிந்தனையில, டிப்ரெஷன், கவலையில மேற்கொள்ள கூடாது. இதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் எழும்பிக்கோங்க. தேவ ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்படும்படிக்கு, தேவ வல்லமை நமக்குள்ளே இறங்கும்படிக்கு இந்த நேரத்தை தயவு செய்து பயன்படுத்துங்க. ஏதோ ஒரு கிருபையை கர்த்தர் இறக்குவார். உங்க பிள்ளைகளுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. தம்முடைய விரல்களாலே பிசாசை துரத்தி அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேட ஒப்பு கொடுங்க. இன்னையில இருந்து நான் குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஜெபிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, தயவு செய்து கடைசி காலம். பிசாசு உங்களோட யுத்தம் பண்ண வருகிறான். அது என்ன ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க. அதுவும் உங்களை மேற்கொள்ளுகிற அளவுக்கு அது செய்யும். சங்கீதம் 119 சங்கீதம் 98 வசனம் இப்படி சொல்லுகிறது, என் சத்துருக்களை பார்க்கணும் என்னை அதிக ஞானம் உள்ளவனாக்கினீர். ஹல்லேலூயா. கேளுங்க, சத்துருவை பார்க்கிலும் அதிகமான ஞானத்தை எனக்கு தாரும். மந்த இருதயத்தை எடுத்து போடும், செவிக்காத இருதயத்தை எடுத்து போடும், மனம் ஆண்டவரை கவலைப்படுகிற இருதயத்தை எடுத்து போடும், பயமான இருதயத்தை எடுத்து போடும். என் இருதயத்திலே ஆண்டவரே லௌகிக கவலைகள் மேற்கொள்ளக்கூடாது. என் இருதயம் தேவனுக்குள்ளே கலிகூற வேண்டும். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யம் முதலாவது எனக்குள்ளே வரட்டும். தேவ ராஜ்யத்தை, நீதியை தேடுகிற இருதயம் வரட்டும். தேவ நீதியை தேடுகிற இருதயம் வரட்டும். சிலுவையிலே தேவ ராஜ்யம் சாவிக்கப்பட, தேவ பலனை குளிக்க நீங்க பட்ட பாடுகளை சிந்திக்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. இன்னையிலிருந்து 1 மணி நேரம் என் சரீரத்தை தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறேன். அதிகாலையில ஒரு 4 மணிக்கு எழும்பி ஆண்டவரே ஒரு 2 மணி நேரமாவது, 1 மணி நேரமாவது நான் ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு 3 அதிகாரமாவது தினந்தோறும் வேதத்தை படிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நேரம் கிடைக்கும் நேரமெல்லாம் ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள்ளே இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். என் நிமித்தமா என் குடும்பத்திலே தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே என் நிமித்தமாய் தேவ ராஜ்யம் இந்த தேசத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். உலக தலைவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவரே பொல்லாத ஜீவியத்தை ஆண்டவரே அதிலிருந்து விடுதலையாக்கப்பட நான் கருத்தாய் ஜெபிப்பேன். ஆண்டவரே ஆளுகிற தலைவர்கள் ஆண்டவரே முரட்டாட்ட தலைவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கருத்தாய் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல என்னிலே எங்களிலே செயல்படுவதாக. ஆண்டவரே, இந்த இடத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள் பிசாசை துரத்த வேண்டும், வியாதிகளை சுகமாக்க வேண்டும், நவமான பாசை பேச வேண்டும், தேவனுடைய வல்லமையை பறைசாற்ற வேண்டும், தேவனுடைய சமாதானத்தை கொண்டு போக வேண்டும். தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்வை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதா.